நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம், கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி, 2 தெருவுகளுக்கு நடுவில், 2 வீட்டுக்கு இடையில், சகோதரர்களுக்கு நடுவில், இப்படி பலவேறு நிலைகளில் சண்டைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த சண்டைகள் எப்போ ஆரம்பிக்குது, எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்லேருந்து தான் அது ஆரம்பிக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட்டு திரும்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகி அது வாய் சண்டையாக மாறி, கை சண்டையாக மாறி, அப்புறம் குடும்ப பகையாகி ஜென்ம பகை வரைக்கும் அது கொண்டு போய் விட்டுருது. இந்த உலக தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் அதை குறித்து சமாதானமாக போங்கன்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அதை இனிஷியேட் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 17:14 பைபிளில் நீதிமொழிகள்ங்கிற புஸ்தகம் இருக்குது. அதில் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியா சொல்கிறாங்க, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இப்போ சண்டையினுடைய ஆரம்பம், ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்து அது ஹீட்டாகி அது சண்டையாக மாறுறதுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட்டை நிப்பாட்டுங்க. ஏன்னா சண்டையின் ஆரம்பம் அது எப்படி இருக்குமா, ஒரு டேமோட ஷட்டரை திறந்து விடு, மதகை திறந்து விடுகிறது போல். டேமோட ஷட்டரை ஓப்பன் பண்ணால் தண்ணி எப்படி பீறிட்டு பாயுமோ அப்படி ஒரு ஃபோர்ஸ் தான் அந்த சண்டையில் அது தொடங்குது. அப்போ அதுக்கப்புறமா அதை சமாதானப்படுத்துறது காட்டிலும் அது சண்டையின் ஆரம்பத்துக்கு முன்னாடியே அந்த விவாதத்தை நீ விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஆனால் யார் முதல்ல அந்த விவாதத்தை விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. யார் ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்க தோல்வி அடைந்தது போல் அது ஒரு தோற்றம் உண்டாகும். ஆனாலும் பரவாயில்ல, நாம் தோற்று விடுகிறத போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு சண்டையோ பாதிப்புகளையோ உயிரிழப்புகளையோ நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா நாம் தோற்று போகிறதுல ஒன்றும் தவறல்ல. வேத வசனம் அப்படித்தான் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றிலும் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு சச்சரவு இல்லாமல் சமாதானமாய் நாம் வாழ்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். God bless you. Have a good day.